பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் வந்துட்டு இப்போ திடீர்னு மாரடைப்பு காரணமா உயிரிழந்திருக்கிற விஷயம் தான் எல்லாருக்குமே பேரதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இது கனவா இருக்கக்கூடாதா, பொய்யா இருந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய இழப்பு வந்துட்டு ஏத்துக்க முடியாத அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இப்போ மனோஜ் அவர்கள் இறந்ததுக்கு பிறகுதான் அவரை பத்திய பல அதிர்ச்சியான விஷயங்களும் அவரை பத்தின சில சோகமான விஷயங்களும் வெளிவந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவருடைய இறப்புக்கு மன அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு பாரதி ராஜா அவர்களுக்கும் மகன் மனோஜ் அவர்களுக்கும் சில மனக்கசப்பு ஏற்பட்டு கடுமையான சண்டை நடந்ததாகவும் சொத்துக்காக தான் இந்த சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அதிர்ச்சி தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. உண்மையாவே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மன வருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் மனோஜ் அவர்கள் எதனால இறந்து போனாரு அப்படிங்கறத பத்தியும் இறந்து போறதுக்கு முன்னாடி அதாவது நேற்றைய தினம் காலை வந்துட்டு தன்னிடம் காசு இல்ல அப்படின்னு மனோஜ் அவர்கள் கதறி அழுதிருக்கிற விஷயங்கள் வரையும் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரங்களையும் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு சோகமா அப்படிங்கிற மாதிரி தான் மனோஜ் அவர்களுடைய இழப்பு வந்துட்டு நம்ம எல்லாருடைய மனசையுமே கலங்க அடிச்சிருக்கு. அவர் இறந்ததுக்கு பிறகுதான் மனோஜ் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவரை பத்தி ரொம்பவே பெருமையா பேசியிருக்காங்க. பாரதி ராஜா அவர்களை விட மனோஜ் அவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மனோஜ் அவர்களுக்கு தன்னுடைய முதல் படத்தை தன்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்களை தயாரிச்சு இயக்கி இருந்தாரு. இந்த ஒரு படம் தான் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதன் பிறகு இவர் நடிச்ச எந்த ஒரு படங்களும் இவருக்கு கை கொடுக்கல. ஆனா மனோஜ் அவர்கள் விட்டுறாம தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் பண்ணி தான் ஒரு மிகப்பெரிய நடிகரா மட்டும் இல்லாம இயக்குனரா வரணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டு அதற்கான வேலைகளையும் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா எதுவுமே கை கொடுக்காம அதிகப்படியான தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு 15 வருடமா எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாம வெளியே சம்பாத்தியத்துக்கு கூட போகாம பல்ல கடிச்சுக்கிட்டு வீட்டிலேயே இருந்ததா மனோஜ் அவர்கள் ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு. அதுலயும் இந்த உலகம் 2 வருஷம் தான் கொரோனாவில முடங்கி இருந்ததாகவும் தான் 15 வருஷம் வீட்டுல முடங்கி இருக்கிறதா ரொம்பவே மனவேதனையோட சொல்லியிருந்தாரு. ஒரு கட்டத்துல அப்பாவை வச்சு முன் வராம தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி சினிமாவில பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்னு சினிமா துறையில இருக்கிற பல முக்கியமான பிரபலங்கள் கிட்ட பல்வேறு உதவிகள் கேட்டும் யாருமே இவரை மதிக்க கூட இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதுல ரொம்ப மன உளைச்சலான மனோஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு கட்டத்துல குடிப்பழக்கத்தை கையில எடுத்திருக்காரு. இங்கதான் அவருக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இந்த குடிப்பழக்கத்தினாலையும் கையில காசு இல்லாமையும் பாரதி ராஜா அவர்களுக்கும் மனோஜ் அவர்களுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய வீட்டுல பெரிய சண்டையே வெடிச்சதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச மனோஜ் அவர்கள் தனக்கு சொத்தை பிரிச்சு கேட்டதாகவும் சொல்லப்படுது. தனக்கும் மனைவி குழந்தைகள் இருக்கிறதாகவும் தன்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்னும் அதனால அவர் சொத்தை பிரிச்சு கேட்டதா சொல்லப்படுது. ஆனா கடந்த சில ஆண்டுகளா தாம் பேசினது எல்லாத்துக்கும் தன்னுடைய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பவும் ஒற்றுமையா இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி இருந்து மனோஜ் அவர்களும் தன்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்களும் தனித்தனி வீட்டுல தான் இருந்துட்டு வராங்க. கடந்த வருடம் பாரதி ராஜா அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ரொம்பவே தீவிரமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அதன் பிறகு உடம்பு சரியாகி இருந்த நிலையில இப்போ மனோஜ் அவர்களுக்கு இப்படி ஆயிருக்கு. இப்போ அவருடைய நட்பு வட்டாரங்கள்ல இருந்து மனோஜ் அவர்கள் தான் சினிமாவில சாதிக்க முடியல அப்படின்னு பல வருடங்களா மன அழுத்தத்துல இருக்கிறதாகவும் ஆனா இத பத்தி யார்கிட்டையும் சொல்லாம அதை தனக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மனோஜ் அவர்கள் இத பத்தி ஒரு பேட்டியில சொல்லும் போது கூட தான் 15 வருஷமா மன உளைச்சல்ல இருக்கிறதாகவும் தான் ஒழுங்கா தூங்கி பல வருடங்கள் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் தன்னுடைய அப்பாவுடைய பேரை காப்பாற்ற முடியல அப்படின்னும் தன்னால சினிமாவில சாதிக்க முடியல அப்படின்னும் தன்னுடைய அப்பா முன்னாடியும் தன்னுடைய மனைவி குழந்தைகள் முன்னாடியும் தான் இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறதா ரொம்பவே கண் கலங்கி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. மனோஜ் அவர்களுடைய இழப்புக்கு இதுவே ஒரு முக்கிய காரணமாவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவருடைய நட்பு வட்டாரங்கள்ல இருந்து இப்ப தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.